சிவகங்கை மாவட்ட மானாமதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் திமுக அரசு தேர்தல் நேரத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து பேசிய அவர், ஓபிஎஸ் வயதான காலத்தில் வழி தெரியாமல் புலம்பி வருகிறார், அவர் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார் என விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 10 தொகுதி இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடரல, கூடிய சீக்கிரம் தொடருவாங்க. அப்போ பேச்சுவார்த்தைகள் தான் நமக்கு எந்தெந்த தொகுதி நம்ம உறுதி பண்ண முடியும். அது மானாமதுரை உண்டா இருக்கலாம். அது இப்ப சொல்றேன். இப்போ உதயநிதி துணை முதல்வர் சொல்லியிருக்காரு, திமுகவை யாராலும் அழிக்க முடியாது, நீங்க 4 அடிக்கு குழி வெட்டி நாங்க 6 அடிக்கு வளர்ந்துருப்போம் துணை முதலமைச்சர் சொல்றாரு. அது ஒவ்வொரு கட்சிகளும் சொல்லக்கூடிய வார்த்தை. தேர்தலில் வாக்குறுதியை தான் அவர் கொடுக்குறது, தேர்தல் வாக்குறுதி. மக்கள் சொன்னா நிச்சயமா நிப்பேன். கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு. பேச்சுவார்த்தையில எந்தெந்த தொகுதிங்கிறதோ அந்த தொகுதியின் அடிப்படையில நான் வேட்பாளர். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் சொல்லி எடப்பாடி பண்ணிருக்காரு. கடன் சுமை என்பது உண்மைதான். ஏன்னா இப்ப 5000 ரூபாய் கொடுத்து கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல லாஸ் பண்ணிக்காங்க. இது எதுக்காக வேண்டி கொடுத்தாங்க, என்னால கொடுத்தாங்க, ஒரு நாள் கொடுக்கல. கேட்டால் நாங்கள் வெயில் வந்ததுனால நாங்கள் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம் அதனால சொல்கிறாங்க. இப்போ 4 வருஷமா வெயிலே அடிக்கலையா தமிழ்நாட்டில்னு எனக்கு தெரியல. அது மு க ஸ்டாலின் தலைவர் தான் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை தேர்தலை முன்னோக்கி இன்னைக்கு பணங்களை விரயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் திமுக அரசு. அதான் உண்மை. பெரிய பேச்சு ஓபிஎஸ் திமுக போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு பெருசா பேசப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் திமுக போயிடுவாரா, அது என்ன எப்படி பாக்குறீங்க? வயசான நேரம் அவருக்கு பாவம், வழி தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. அவருக்கு எந்த இடம் போகணும்னு தெரியாம அங்கங்க போயிட்டு இருக்காரு. அவருடைய அறியாமையை காட்டுது. அதுதான் உண்மை. இன்னைக்கு திமுக அணி கொஞ்சம் வலுவா இருக்கிற மாதிரி ஒரு பார்வைக்கு இருக்கு, கருத்து நிலவுது. ஆனா அதே நேரத்தில் இந்த அணியை அதிமுக அணியில என்டிஏவால சமாளிக்க முடியுமா, எதிர்கொள்ள முடியுமா? இல்ல, என்டிஏ அலைன்ஸ்ங்கிறதுல அண்ணா திராவிடருக்கு எல்லாம் சேர்ந்தானே. இப்ப என்டிஏவோட தலைவர் யாரு? அண்ணன் எடப்பாடி தான். அது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல தலைவர் அவரு இப்படி ஆட்சி பிடிக்க தானே பேசுவாங்க. இதுதான் உண்மை. வலுவா தான் இருக்கு, வலுவா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சார், திமுக தேமுதிக கூட்டணி செட் ஆயிடுச்சு. இந்த கூட்டணியில ஏற்கனவே காங்கிரஸ் கொஞ்சம் உரசலா போயிட்டு இருக்கு. இவங்க கூட்டணி வைக்கிறதுனால காங்கிரஸுக்கு சீட்டு குறையுமா? இல்ல, அது அவங்க கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அது நம்ம சொல்ல முடியாது. இந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, எங்கெல்லாம் போனான்னு. இடம் கிடைச்சிருச்சு, போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க எதுக்கு போனாங்கன்னு அவங்க தான் போய் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. இந்திய அளவில் பாஜக எதிரான போரை ஸ்டாலின் தான் நடத்தணும்னு சொல்லி மற்ற மாநிலங்களை பேசுறாங்க சொல்லி துணை முதல்வர் பேசியிருக்காரு. பாஜக எதிரான போரை தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? வேடிக்கையா பாக்குறேன். சட்டமன்ற தேர்தலில் விஜய் வருகை எப்படி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க? தம்பி விஜய் பொறுத்த மட்டும் இப்பதான் தேர்தல் களத்துல நிக்கிறாரு. பாப்போமா, நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். அவர் என்ன சூழ்நிலை வராங்கிறத எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமே, என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆமாமா, ஏற்கனவே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா கேட்போம். அது எந்த மாற்று கருத்து சார், முதல்வர் திருச்சியில நடத்த போற மாநில மாநாடு இதுவரைக்கும் யாருமே நடத்தாத ரெக்கார்ட் பிரேக்கிங் மாநாடா இருக்கும். 10 லட்சத்துக்கு மேல இங்கதான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க அவர் பேசுறதை எப்படி சார் பாக்குறீங்க? தொடர்ந்து மாநாடுகள் கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்க கோடியா இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் 50 லட்சம் வரை கூட்ட முடியல. பணம் கொடுத்து கூட்டு வர்றது பெரிய விஷயமா? மக்களா வரணுங்க, அதான் கூட்டம். இப்போ அவர்கிட்ட பணம் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காரு, அதனால பணத்தை கொடுத்து கூட்டு வருவாரு. இப்போ அவர் அந்த கோடி கணக்கை எனக்கு பணம் தர சொல்லுங்க, நானும் 50 லட்சம் வரை கூட்டி காட்டுறேன். சொல்லுங்க. மதுரையில முதல்வர் பாகமுகவர்கள் கூட்டம் போட்டுருக்காரு. 2.5 கோடிக்கு ஓட்டு வாங்கணும், வாக்கு வாங்கணும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் பாகமுகவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. கரெக்ட் தான், அவர் சொல்லிருக்காங்க. திமுகவே கூட்டணிக்கு போய் மிச்சம் பண்ணி 160 நிற்காங்க, 170 நிற்கும் போது 200 தொகுதி எப்படி வருவாங்க? திமுக நிக்க போறதே 160 170 தான் நிக்க போற மாதிரி தகவல் வருது, மீடியாலாம் பாக்குறேன். அவர் நிக்கதே 170ங்கும் போது 200 தொகுதி எப்படி வருவாரு? தனிச்சு எப்படி வர முடியும்? அது எதை சொல்றாருன்னு எனக்கு புரியல. தலைவர் அவர்கள் பொது தொகுதியில் போட்டி போட்டா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தேவேந்திர வேளாளர் மக்கள்கிட்ட ஒரு கருத்து ஏற்கனவே நான் பொது தொகுதியில் நின்றுருக்கேன். ஞாபகம் இருக்கா? திருவாரூரில் நின்றேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூழ்நிலை முதுகுளத்தில் நின்றுருக்கேன். 91ல் முதுகுளத்தில் நின்றுருக்கேன், பொது தொகுதி தான் நின்றுருக்கேன். 2வது இடம் வந்தேன். அதனால சூழ்நிலையை பொறுத்து நான் தேர்தல் களத்தில். திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ளேயே. ஆனா இந்த கூட்டணி தொடருமா? இந்த தேர்தலில் பல சர்ச்சைகள் வந்திருக்கு, முரண்பாடுகளான கருத்துக்கள் பலரும் பேசியிருக்காங்க.
இப்பதான் தலைமை சொல்லியிருக்கு கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இப்போதைக்கு நிலவரம்? இது உடையும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்களால ரிசல்ட் சொல்ல முடியல. இப்பவும் திமுகவும் சொல்லல, காங்கிரஸும் சொல்லல நான் திமுக இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லல. அது மாதிரி திமுக வந்து காங்கிரஸ் எங்களோட இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லல. அதனால இது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லலையே, நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கிடைக்கும் ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகள்? அதாவது கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், எல்லாருமே கூட்டணியில வந்து பங்கு இருக்கணும், எங்களுக்கு வேணும்னு சொல்றோம். ஆனா மத்திய அரசுல மட்டும் எல்லாருமே கூட்டணியில பங்கு வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து அந்த வரலாறு இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம ஸ்டேட்ல மட்டும் யாருமே கூட்டணியில பங்கு கொடுக்க மாட்டேங்காங்க. இது எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கிற ஒன்று. நடக்குமா நடக்காதாங்கிறது பின்னால சொல்லுவோம். நீங்களும் அதிகாரத்துல பங்கு கேட்கறீங்களா? இல்ல நாங்க எல்லாரும் கேட்கிறோம். இல்ல கூட்டணி என்பது அதுதானே, அதிகாரத்துல பங்கு கொடுத்து கேட்போம். ஆனா அதுக்காண்டி இதுதான் முக்கியங்கிறது நாங்க இல்ல, கூட்டணியில நாங்க இருக்கணும், பங்கு கொடுத்தா சந்தோஷம், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும். அதான் நான் கேட்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி.